இதுதான் விசேஷம். அந்த தண்ணீர் வலதுபுறமாய் பீடத்துக்கு தெற்கே பாய்ந்தது. அவர் என்னை புறப்பட பண்ணி, அது பாய்ந்ததுக்கு அப்புறம் புறப்பட பண்ணுகிறார். என்னை சுற்றி நடத்தி கொண்டு போனார். அங்கே தண்ணீர் பாய்கிறதா இருந்தது. எங்கெல்லாம் இந்த தண்ணீர் பாயுதோ அங்கெல்லாம் என்ன நடத்துறார். இப்ப தண்ணீர் பாயுதுன்னு வைங்களேன், எங்க போகும்? எங்கெல்லாம் ரூட் இருக்கோ அங்கெல்லாம் இந்த தண்ணீர் போகும். அப்ப எனக்கென்று அவர் ஏற்படுத்தின பாதையில இந்த தண்ணீர் பாய்கிறது. அவர் என்னை நடத்தி கொண்டு போறார். இப்படி நடத்திட்டு போயிட்டு இருக்கிறவர் திடீர்னு சுத்தி நடத்துகிறார். ஏன்னா தண்ணீர் அப்படி பாயுது. அப்பதான் அளக்கும் போது அது கணுக்கால் அளவா இருந்தது. தேவனால் நடத்தப்படும் போது ஆரம்பம் அற்பமா இருக்கும். அளக்க 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 தண்ணீரின் அளவு கூடி கூடி தலைக்கு மேல போகுது. தேவனால் நடத்தப்படும் போது ஆரம்பம் அற்பமா இருக்கும். அற்பமான என் ஆரம்பத்தை அற்பமான ஓ அசட்டை பண்ணாதவரே அன்பா. நல்ல கவனமா கேளுங்க. ஆமென். நேரம் போகுது. இது நிறைய வார்த்தைகள் வந்துட்டு இருக்கு. ஆனா ஒன்னு ரெண்டு மட்டும் சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிடுறேன். அளக்கிறாரு அளக்கிறாரு. அந்த வசனத்துல கவனிச்சீங்கன்னா பின்னும் அவர் அப்படின்னு இருக்கும். 4வது வசனம். அதே 4வது வசனத்துல இருக்கு பின்னும் அவர். நல்ல கவனமா கேளுங்க. எனக்கு திருப்தி ஆகிறது வரைக்கும் இல்ல, அவருக்கு திருப்தி ஆகிறது வரைக்கும். தாவீதுக்கு திருப்தி என்ன தெரியுமா? தாவீது சொல்றார், ஆண்டவர் இதுவரை நடத்தி கொண்டு வந்ததே எனக்கு பெருசு. அவரு நோ, அவனுக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். தேவனால் நடத்தப்படும் போது நம்ம பாதியிலே திருப்தி ஆயிரும். ஆனா அவர் அப்படி கிடையாது. நீ திருப்தி அடைந்தாலும் போதாது, மீதி 12 கூடை நிறைய எடுக்கத்தக்கதாய் தான் கர்த்தருடைய கிரியை இருக்கும். கணுக்கால் அளவு தண்ணீர். உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நின்றவனுக்கு கணுக்கால் அளவு தண்ணீர் என்பது கடலில் நிற்பதை போன்றது. உலர்ந்த எலும்பு நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவிலே சுற்றி நடந்தவனுக்கு கணுக்கால் அளவு தண்ணீர் என்பது புரியணும்னா அந்த ஐஸ்வர்யவான்ட்ட கேட்டா போதும். அவன் எனக்கு ஒரு 300 லிட்டர் சின்ன பாட்டில் போட்டீங்கன்னா என் பேக் சைட்ல வைப்பேன்னு கேட்கல. லாஸ்ட் ஒரு விரல் நுனியிலிருந்து ஒரு டிராப் தண்ணி. எனக்கு எவ்வளவு யோசித்தும் பத்தல. அந்த ஒரு டிராப் தண்ணியில இவனுக்கு என்ன, அப்போ எந்த அளவுக்கு ட்ரையா. 37வது அதிகாரம். உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குல சுற்றி நடத்தினவனுக்கு இப்போ கணுக்கால் அளவு தண்ணி என்பது அது கடல்ல நிற்பது போன்றது. ஆனா அவர் விடல, அவர் விடல. கர்த்தரால் நடத்தப்படுகிற சகோதரா சகோதரி, அவர் அளக்க ஆரம்பித்தா நீ போதும் போதும்னு சொல்லுவ. பின்னும் 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 அளந்து 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 கடக்க முடியாத தண்ணீர் நீச்சாளமும் கடக்க முடியாத நதியுமா இருந்தது. 6வது வசனம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போனார். நான் நடந்து வருகையில் இதோ நதியோரத்தில் இக்கரையிலும் அக்கரையிலும் திரளான விருட்சங்கள் முளைத்தது. அப்படியா இருக்கு. அப்ப எப்போ முளைச்சது? எப்போ வளர்ந்துச்சு? முளைத்து வளர்ந்த பிறகுதான் அந்த விருட்சம். முளைத்தது தெரியாது, வளர்றதுன்னு தெரியாது. ஆனா அது ரெடி ஆனதுக்கு அப்புறம் தெரியும். தேவனால் நடத்தப்படும் போது முளைக்கிறது தெரியாது.
நீங்க நடக்கிற பாதையில தான் முளைக்க விடுவார், தெரியாது. நீங்க நடக்கிற பாதையில தான் வளர விடுவார், தெரியாது. ஆனா அவர் திரும்ப நடத்தி கொண்டு வரும்போது இக்கரையிலும் அவன் ஒரு சைடு வளர்ந்தாலும் காட்ட மாட்டான். ஒரு சைடாவது காட்டுங்க ஆண்டவர். நமக்கு அப்படிதானே, ஏதாவது ஒரு சைடாவது. ரெண்டு சைடும் ஓகே ஆனதுக்கு அப்புறம் இக்கரையிலும் அக்கறையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது. அவர் என்னை நோக்கி, 8வது வசனம், இவன் அந்த விருட்சங்களை பார்க்கும்போது அவர் அவனை பார்க்கிறார். 37வது அதிகாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி தியானிச்சோன்னு நினைக்கிறேன். உலர்ந்த எலும்புகளை எசேக்கியேல் பார்த்துட்டு இருக்கும் போது அவர் அவனை நோக்கி, ஆண்டவர் அதை தான் தொடர்ந்து பேச வைக்கிறார். இப்போ 2 சைடு விருட்சத்தை எப்படி பார்க்கும்போது கர்த்தர் அவனை அப்படி பார்க்கிறார். ஆமென். 37க்கு அப்புறம் தான் 47 வைக்கிறார். என் கண்கள் நன்மையை காணும் போது நான் படுகிற சந்தோஷத்தை அவர் பார்க்க விரும்புகிறார். அவர் பார்க்க விரும்புகிறார். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, அது வரைக்கும் பார்க்கல அவனை, அது வரைக்கும் அவர் அளந்துட்டு இருக்கிறார். ஆண்டவர், நான் எவ்வளவு கூடுறேன், பார்க்காமலே இருக்கிறீங்களே, நான் உன்னை ஒரு வாட்டி பார்ப்பேன். நீ சந்தோஷப்படுறத, நீ மகிழுகிறத. ஹல்லேலூயா. நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம பிள்ளைங்க சந்தோஷப்படுறத பார்க்க எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். நல்ல தகப்பன், நான் மகிழ்வதை காண அவர் விரும்புகிறார். என கேட்டுக்கொண்டிருக்கிற மகா வறட்சியான அனுபவத்தில் இருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த செய்தியை கர்த்தர் உங்களுக்காகவே பேச வைக்கிறார். நீங்க மகிழ்வதை காண அவர் ஆசையாயிருக்கிறார். ஆசையாயிருக்கிறார். ஒரே ஒரு காரியம், நடத்துங்க, நடத்துங்க, நடத்துங்க. அவர் நடத்துவார். அற்பமான ஆரம்பம், சம்பூர்ணமான முடிவு. எங்க நடத்துறார் அவர்? நீ ஒழுங்கா தானே போயிட்டு இருந்த, ஏன் இப்ப இப்படி போற? அந்த தண்ணீர் அப்படி போகுது. நடத்துகிறார். பின்னும் ஆண்டவரே, உங்களுக்கு தெரியும்பா, என் வாழ்க்கையிலே விருட்சங்கள் முளைக்க எவ்வளவு தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் என உமக்கு தெரியும். உங்க நடத்துதலுக்கு என்னை தருகிறேன் முழுவதுமாக. கண்களை மூடி தாழ்த்தி, கிருபையாய் என்னை நடத்தி, தயவாய் என்னை. ஒரு 2 நிமிஷம் முழங்கால் போட முடியுமா? ஒரு 2 நிமிஷம். அவர் என்னை புறப்பட பண்ணி நடத்தி, கர்த்தரால் நடத்தப்படுகிறவர்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பார்கள். அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து நடத்துங்கப்பா. ஒரே வார்த்தை, இருதயம். அப்ப நீங்க என்ன நடத்துங்க, நீங்க என்ன நடத்துங்க, நீங்க என்ன நடத்துங்கப்பா, என்ன நீங்க நடத்துங்கப்பா. என் ஓட்டத்தில் நான் தனிமையில் என் ஓட்டத்தில் தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவான், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவான். ஆமென்.
ஹல்லேலூயா. திருக்கரத்தா தாங்கி என்னை திரு சித்தம்போ நடத்திடுமே. திருக்கர நடத்துங்கப்பா. ஆமென். குயவன் கையில் அனுதினம் நீ க்ளோரி. குயவன் கையில் நல்ல தகப்பனே, நீர் எங்களை நித்தமும் நடத்துகிற தேவன். கஷ்டத்தில் கைவிடுகிறவர் அல்ல, பாதையில் விலகுகிறவர் அல்ல. உம்முடைய நாமமே அல்பாவும் ஒமேகாவும், ஆதியும் அந்தமும், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே இருக்கிறேன் என்று வாக்கு தந்தவரே, நீர் எங்களை நடத்துவீராக. உம்மால் நடத்தப்படும் போது எங்கள் ஆத்துமா திருப்தியாகும், எங்கள் எலும்புகள் நிணமுள்ளதாகும். வற்றாத நீரூற்றை போலவும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல எங்கள் வாழ்க்கை இருக்கும். ஆசீர்வதிக்கப்பட்டதாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும். உம்மால் நடத்தப்படும் போது மாத்திரமே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நடத்துவீராக. நீர் நித்தமும் நடத்துகிற தேவன். உம்மால் நடத்தப்படும் போது எங்களுக்கு மகிமை நிச்சயமாண்டவரே, மகிமை நிச்சயமாண்டவரே. ஒவ்வொருவரையும் நடத்துவீராக. ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாய் வைத்துக் கொள்வீராக. எல்லா மகிமையும் துதியும் ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.